சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை தவேக தலைவர் விஜயே அறிவிப்பார் என்று ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. ஜெரி, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல் வேட்பாளராக தமிழக வெற்றி கழகம் சார்பில் திருச்செங்கோடில் நடைபெற்ற நிகழ்ச்சியில அருண்ராஜ் முதல் சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்று தகவல்கள் வெளியானது. அதனை தமிழக வெற்றி கழக ஐடி விங் மறுத்திருக்கிறது. அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள்ல வெற்றி வாகை சூடப்போகும் நமது வேட்பாளர்களை தலைவர் மட்டுமே அறிவிப்பார். தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் அறிவிப்பு குறித்து பரவி வரும் தகவல் உண்மை இல்லை. தற்போது நடைபெற்று வருவது தொகுதி வாரியான மற்றும் பூத் வாரியான பொறுப்பாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் மட்டுமே. வேட்பாளர்கள் அறிமுகம் குறித்த தகவல் முறைப்படி தலைவர் அவர்களால் நேர்காணல் மேற்கொள்ளப்பட்டு பின்னர் அறிவிக்கப்படும். சரியான நேரத்தில் சரியான வேட்பாளர்களை களமிறக்குவார் தலைவர். அதுவரை களத்தில் தயார்படுத்துவோம், மக்கள் பணியில் கவனம் செலுத்துவோம் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஐடி விங் பக்கம் இதற்கு விளக்கம் அளித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி.